பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரவணன்கிட்ட. இந்த வீட்டில் வந்து என்னை மட்டும் பிரித்து பிரித்து வைக்கிறாங்க, நானும் இந்த வீட்டில் வாழ வந்த மருமக தானேங்க, ஆனால் ராஜியோ மீனாவோ என்கிட்ட சேர்த்து பேசவே மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம்னு பேசிகிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைகள்லாம் அப்படி கிடையாது, நீ அவங்ககிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க என்னை விலைக்கு தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு படி மேலே போய் உங்கள் அம்மா வந்து என்ன மருமகளாகவே நினைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அழாத மயில் பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு இருக்க டென்ஷனில் வந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எங்கே அப்போ என்கிட்ட பேசிகிட்டு கூடவா உங்களுக்கு முடியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், நான் வந்து கடையில் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு சாமான் கொடுத்துட்டேன், அவர் பணம் தராத போது அவர் ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ தான் பொறுப்பு வாங்குன்ட்டார். நான் அவர்கிட்ட வாங்கிறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டுட்டு கிடக்கேன். சரியா, இதெல்லாம் பெரிய விஷயம்ல, இதை விட்டுரு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து ஹாலில் உட்காடுறாங்க. உட்காந்து குமதி ஒரு 12,000 ரூபா அப்படிங்கிறாங்க. இந்த 12,000 வாங்கிட்டே பழனி இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கா அப்படிங்க, உனக்கு தான், நல்லா செலவு பண்ணு, தேட்டரில் போய் படம் பாரு, என்னெல்லாம் நினைக்கிய செய்ய அப்படிங்கிறாங்க. மச்சான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மச்சான் அப்படிங்க. இது ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுறா அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு நினச்சலாம் சந்தோஷப்பட்டேன் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வந்து எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்னுடைய சம்பள பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இவர் சம்பள பணம் கொடுக்குறாரா, நான் அவர்கிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன், அவரும் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, அவர் வேலை செஞ்ச இடத்த பற்றிலாம் பேசினார், அவர் சம்பளம் வந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. பாண்டியன் நினைக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வாங்கி வச்சா சரியாக வருமா, அவனையும் வச்சுக்கிட சொல்லுவோமா அப்படின்னு யோசிக்கையில் அப்படி பார்க்குறாரு. பார்க்கும்போது தங்கமயில் டவார்னு அந்த பணத்தை பிடிங்கிறாங்க. உண்மையில் என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏங்க இப்படி சம்பளம் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டிலேயே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம செலவுக்கு என்ன பண்ணுறது? நம்ம ஹனிமூனுக்கு போனோமே உங்கள் கையில் 5 காசு கிடையாது, உங்கள் அப்பா தரலன்னா அந்த காசும் கிடையாது, ஏன் உங்கள் தம்பி வந்து ரூமுக்கு தங்குறதுக்கு 21,000 ரெடி பண்ணி போடலையாகும், நம்ம பாடு அவ்வளோ பெரிய பாடு அப்படிங்கிறாங்க. என்னது 21,000 தம்பி போட்டானா, யார் போட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஆஹா உள்ளதை சொல்லிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இன்னும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் தங்கியிருந்த ரூமோட விலை வந்து 26,000 மாமா, நான் வந்து அட்வான்ஸ் தொகையே வந்து ஃபுல் தொகைன்னு நினச்சிட்டேன், அதுக்கு தான் எனக்கு அங்கே பணம் இல்லை, இவர் கையில் எதுவுமே இல்லை, இப்படி சம்பளம் வாங்குறது பூராமே உங்கள் கையில் தந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி மாமா அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாரு, நான் இப்போவுமே நீனே வச்சுக்காப்பா, கையில் வச்சு செலவு பண்ணு, உன் பொண்டாட்டிக்கு தேவையானதை வாங்கி கொடு, இனிமேல் வரவு செலவு நீனே பாருப்பா, சாப்பாடு பொதுவாக இருக்கட்டும்னு நான் சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனால் இப்படி கையிலேருந்து ஏமா நீ பணத்தை பிடுங்கணும், பணம் பிஞ்சிருச்சு வச்சிருச்சு அப்படின்னா அது சரியாக வருமா, அது சரியான பழக்கமாம்மா, நான் கூட கையில் தந்திருக்க போகிறேனே அப்படிங்கிறாங்க. மாமா சும்மா சொல்லதுக்காக சொல்லாதாங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாக்கா என்னாச்சு மயிலக்கா அப்படிங்கிறாங்க. சும்மா மீனா, நீனும் ராஜி அதெல்லாம் என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது, நீங்கள்லாம் வந்து ஒரு பட்சமாக இருக்கிறீங்க, அப்போ நானும் எனக்கு தேவைக்கு நான் பயன்படுத்தத்தானே செய்யணும், நீ கவர்மெண்ட்டில் சம்பளம் எடுக்க, அத்தைக்கு வந்து மாமா உழைச்சி கொடுக்குறாங்க, ராஜிக்கு கதிர் உழைக்கிறான், ஆனால் எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் சம்பளத்தை கொண்டு என்கிட்ட தர மாட்டார், என் அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொடுத்துருவாரு, நான் செலவுக்கு இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டு கிடக்கேன், மாமா பிறந்தநாளுக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, நான் வந்து எதையாவது செய்ய முடியுதா அப்படிங்கிறது, என் பிறந்தநாளுக்கு வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க பாண்டியன். உடனே மீனாவும் ராஜுவும் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏப்பா உங்களை நான் ஏதாவது வாங்க சொன்னேன்னா அப்படிங்கிறாங்க. மாமா கிஃப்ட்டு கொடுக்குறவங்க வந்து அவங்க விருப்பத்துக்கு தான் மாமா கொடுப்பாங்க, உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினச்சோம், மேலக்கா உடம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னடி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க கோமதி. பார்த்தீங்களா சார், எந்த விஷயத்தையும் இவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அவங்க கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, ஏன் ராஜ் இவங்க சொந்த மருமக, மீனா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கா பணக்கார பிள்ளை, ஆனால் நான் அப்படி இல்லையே அப்படிங்கிறாங்க. எம்மா என்னம்மா பேசுகிற, நீனும் என் மருமக தான், நீனும் பணக்கார பிள்ளை தான், நீனும் நல்லா படிச்சிருக்க, உனக்கு என்னம்மா குறை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மயில், நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்திருக்க, வந்தோடனே நான் உன்னை பார்த்து அப்படி நின்றுருப்போம், அவ்வளோதான், மற்றபடி மறைக்கணும் வைக்கணும்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த ரொம்ப மறைக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த சம்பளத்தை வச்சு நம்மளுக்குள்ளே சண்டை வர வேண்டாம், இந்த சம்பளத்தை நீனே வச்சுக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இதை நீங்களும் அத்தையுமே சொல்லியிருக்கணும் கல்யாணம் முடிஞ்ச முன்னாடி, ஏன் இந்த பணத்தை வந்து நீனும் வச்சு செலவு பண்ணு சரவணா, உங்கள் வீட்டுக்கு ஆகும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, எப்படி நீ பணத்தை பிடுங்குவ, அப்பாட்ட நான் கொடுக்குறேன், நீ வந்து பக்குவமாக தான் பேசியிருக்கணும், எப்படி நீ பணத்தை பிடுங்குவ அப்படிங்கிற. டே எப்படா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது ரொம்ப பெரிய தப்புப்பா, இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம்,
நான் அப்பாட்ட பணத்தை கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஏங்க நம்மளுக்கு தேவைப்படுதலான்னு என்ட்ட தனியாக சொல்லியிருக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு கையில் நான் கொடுக்கும்போது உங்களை இது பண்ணால் உங்களையும் அவமானப்படுத்த மாதிரி இருக்கலப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்காங்க. உடனே சாண்டியன் சொல்கிறாங்க, சரி விட்றா மருமக தானே பண்ணிட்டா, நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆறாரு. கோமதி எங்க மன்னிச்சிருங்க அந்த தங்கமையில் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எந்த தப்பும் செய்யலை. மீனா மாதிரியோ ராஜி மாதிரியோ இந்த வீட்டை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு ஹோம் டியூஷன் எடுத்து மாமா வந்து ஏற்று வீட்டுக்காரங்கிட்ட ஏற்றி வாங்கி கொடுக்கவோ வைக்கவோ செய்யலை. என் புருஷன் சம்பளம் எடுத்துகிட்டு வந்தார், அதை வந்து நான் பிடுங்கினேன். இது தப்புன்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா எங்கள் தேவைக்கு தேவைப்படுது. யாருமே இந்த வீட்டுக்கு உழைச்சி கொண்டு கொடுக்குறதில்ல. செந்தில் தம்பி கடையில் வேலை பார்க்காரு, சம்பளம் கிடையாது. பழனி சித்தப்பாவுக்கு சம்பளம் கிடையாது, கடையில் வேலை பார்க்காரு. மீனா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறான், நல்ல சம்பளம் எடுக்கிறான். ஆனால் வீட்டில் கொண்டு கொடுக்கலா, கொடுக்க மாட்டான். கதிர் தம்பியும் கஷ்டப்பட்டு நிறைய உழைக்க தான் செய்யுது. ஆனால் கம்மியான காசு தானே வீட்டுக்கு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னம்மா உனக்கு வேணும்? உனக்கு தேவை உன் புருஷன் சம்பளம் தானே, வாங்கிட்டுலாம் விடு அப்படிங்கிறாங்க. இந்த மாதம் வாங்கிட்டு வந்தால் அடுத்த மாதம் உங்கள் பையன்கிட்ட நைஸாக வாங்கிட்டு வாசலில் வரும்போதே நீங்களோ மாமாவோ கேட்க தானே செய்வீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு பாண்டியன். உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன், நான் கேட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கமா? டே சரவணா உன் முன்னாடியே ஒழுங்காக ரூம் கூட்டி போயிரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது எனக்கு இதுக்கு முடிவு தெரியணும். இந்த மாதம் நான் சம்பளத்தை வாங்கிட்டேன், நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த மாதம் நீங்கள் கேட்க மாட்டேன்னு என்னம்மா நிச்சயம் இருக்குது சொல்லுங்கள். இல்லை அத்தை கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? எனக்கு இது ஒரு முடிவு தெரியணும். இந்த சம்பளத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த எங்களுக்கு அதிகாரம் உண்டா கிடையாதா அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. மயில் உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ வா ரூமுக்கு வா, ரூமில் போய் பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு இதில் ஒரு முடிவு தெரியணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மயிலக்கா என்னக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க, காலைல சமையல் கட்டிலேருந்து பேசுனீங்க வச்சிங்க, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் மீனா, உனக்கு எது வேணுமானலாம் கேட்டீங்க, இப்போ எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் உங்கள்கிட்ட நல்லா தான் பேசுகிறேன், நீங்கள் யாருமே என்கிட்ட ஒழுங்காக பேசலை, எல்லாருமே வஞ்சனையாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து சுயநலமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். எங்கள் அம்மா முதல்லே சொன்னாங்க, நீ அந்த வீட்டு மூத்த மருமக உனக்குள்ளே கெத்துலரு, யார்ட்டையும் இறங்கி போகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கல. ஒரு வீட்டில் வாழ வந்திருக்கோம், நம்ம அக்கா தங்கச்சியை வாழணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்பவே அன்பாக இருந்தேன். ஆனால் நீங்கள் யாருமே இதாக இல்லை. ராஜி மீனாவும் அத்தை கூட பேசாமல் இருக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேச வச்சேன், உங்களுக்காக எப்படி பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நான் வந்தோடனே நீங்கள் 3 பேர் ரகசியத்தையும் மறைக்கிறீங்க. நியாயப்படி நீங்கள் எனக்கு அக்கா தங்கச்சியாக இருந்து சரவணமாமா சம்பளத்தை வந்து அவங்களே வச்சுக்கிட்ட சொல்லுங்க மாமா, நீங்களாக பேசிடுவோம். நீங்கள் பேச மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு வடி வாய்ப்பு இருக்குது, பணம் வந்துடும். நான் உழைக்கலை, என் புருஷன் உழைக்கலை, அதனால தான் உங்களுக்கு இது ஆகுது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா அந்த சம்பள பணத்துக்காக இவ்வளோ பிரச்சனை வர வேண்டாம், மாதம் சம்பள பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன இப்போ மீனா வேலை பார்க்கா, செந்திலுக்கு நான் நீ சொல்கிறலாமா சம்பளம் இல்லை வைக்கலான்ட்டு நான் சம்பளம் கொடுக்குறேன், அவங்க பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி நீனும் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் வைக்கணும்னா போ, அது உன் சௌரியம், அந்த சம்பளத்தை கூட நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த பாண்டியனுக்கு ஒரு கௌரவம் வந்து என் மருமக வேலை பார்க்கா அப்படிங்கிறது கௌரவம் தான். இப்போ மீனா பிள்ளை உழைச்சி கொண்டு வீட்டுக்கு தரணும் அவசியம் இல்லை, இந்த வீட்டில் எந்த குறையும் கிடையாது. அந்த பிள்ளை உழைச்ச காசு அதுவே வச்சுட்டு போட்டும். ஏன்னா அதே மாதிரி நீனும் வச்சுக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆகா இந்த ஃப்ளோவில் நம்மளை வேலைக்கு போகணுன்னு சொல்லி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அங்கே பாருங்கள் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் புருஷன் வரும்போது நான் சந்தோஷமாக சாப்பாடு வச்சு கொடுத்து அவரை உபசரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உறவுகளையும் நான் வந்து அப்படியே பேணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன இப்போ பின்னொரு வாரிசுகளையும் நான் பார்க்க வேணும். இப்படி இருக்கும்போது எனக்கு வேலைக்கு போகணும் வைக்கணும்னு தோணலை. ஆனால் என் புருஷன் வரைக்கும் உழைப்பாவது என் கைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதை மீண்டும் மீண்டும் பேச வேண்டாம், அது ஒரு மாதிரி இருக்கும். டேய் சரவணா, இனிமேல் பட்டு எந்த மாதமும் சம்பளத்தை என்ன செய்ய வேண்டாம், என்கிட்ட கொண்டு தர வேண்டாம். அப்படி மேற்கொண்டு உனக்கு பணம் தேவைப்பட்டாலும் உங்கள் அம்மாட்ட பணம் இருக்கும் உனக்கு தெரியும், கேட்டு வாங்கிக்க, என்கிட்ட கூட கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று சொல்லணுமாம்மா, உங்கள்கிட்ட பணத்தை தந்துட்டு பெட்ரோலுக்கும் டீக்கும் வாசலில் காற்று கிடப்பார். நீங்கள் வாக்கிங் போய்ட்டு லேட்டாக வந்தீங்கன்னா லேட்டாக வந்து இருப்பார். ஐயா ஓனர் அங்கே திட்டுவார். அவர் வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார், நான் இவ்வளோ வருஷம் வேலை பார்க்கேன், சின்ன பையனை மாதிரி நடத்தார் ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது போக வந்து இவ்வளோ நாள் உழைச்சி உங்கள்கிட்ட தந்துருக்காங்களா மாமா, அதுக்கு நீங்கள் என்ன மாமா செய்ய போகிறீங்க அப்படிங்க. தங்கமேல் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் உள்ளது தான் பேசுகிறேன், இவ்வளோ காலம் உழைச்சி கொடுத்துருக்கீங்க, வீட்டில் வேறு யாரும் உழைச்சி கொண்டு மாமாட்ட கொடுத்துருக்கா சொல்லுங்கள்? ஒருத்தரும் உழைச்சி கொடுக்கல. ஆனால் எல்லாருக்கும் ஒன்று, நீ உங்களுக்கு ஒன்றா அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம்ல. உங்கள் ஓனர் என்ன சொல்கிறாரு, ஒரு பொருள் நீ தானே விற்று அந்த பணத்தை நீ தான் வாங்கணுங்காரு. சரியா, ஒரு வேலைக்கு போயிருக்க ஸ்டாஃப்கிட்ட வந்து சம்பளம் கொடுக்கணும், எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். ஆனால் அப்படி நடத்துகிறாங்களா? இல்லைல்ல. உங்களுக்கு ஏதாவது உங்கள் அப்பாவை பிஸ்னஸ் பண்ணி தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எம்மா மயில், என் பையனுக்கு எப்போ பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும் ஏது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மாமா
உலகத்தில் வந்து 20 வயசுலேயும் இன்னும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கு கீழே உள்ளவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வயசு கிடையாது மாமா, அவங்கள பண்ண சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, பிஸ்னஸ் பண்ணதுக்கு வயசு கிடையாது தான், ஆனால் அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியாதும்மா. இப்போ நான் மளிகை கடை வச்சுருக்கேன், விவசாயம் பண்ணுறேன், தோட்டம் கட்டுறதுலாம் பார்க்க அப்படின்னா எல்லாமே அனுபவ பாடத்தில் படிச்சுக்கிட்டு வாங்கினது தான். ஏன்னா இன்றைக்கி சொந்தமாக இருக்கோம் அப்படின்னா அதுதான் காரணம். கொண்ட இடம் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தேன். இன்றைக்கி இதே இடத்துல சொந்த வீடு, 1க்கு 2 வீடு, தோட்டந்தொரவு, தொழில், மளிகை கடை, பேங்க் பேலன்ஸு, வீட்டில் இருக்க நகை நட்டு எல்லாமே வந்து உழைப்பில் வந்தது தான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அமையல். நீ வந்து சம்மந்தமில்லாததுக்கு சுற்றி உழைச்சி பேசாத. என்றைக்கு சரவணனுக்கு எந்த தொழில் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுதோ அன்றைக்கி நான் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இந்த ராஜி சீக்கிரம் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவா, கதிரும் போயிடுவார். அப்போ மீனா இப்போவே ஆஃபீஸராக இருக்கா, பெரிய ஆஃபீஸராக ஆயிடுவாங்க. செந்தில் தம்பி உங்களுக்கு அப்புறம் மளிகை கடை நடத்துவார், நாங்கள் அப்போ தெருவிலையாக போக முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. எப்பா என்ன உங்களுக்கு வேணும், இப்போ என்ன பிரச்சனை? டே சரவணா, உன் பொண்டாட்டியாக பேசுகிறாளா, நீ சொல்லிக் கொடுத்து பேசுகிறாளா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கலப்பா அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடா உனக்கு பிஸ்னஸ் பண்ணி தரதுக்கு அப்பாவுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் அதை பற்றி சொல்லவே இல்லை, அவள் தான்ப்பா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. மயில் உனக்கு என்ன லூஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த வீட்டில் நான் எதனா லூஸாக தான் ஆயிரும். இந்த வீட்டில் இருக்க யாரும் நீ சரியாக பேச மாட்றாங்க, நீங்களும் புருஷனாக நான் சொல்லதை காது கொடுத்தும் கேட்க மாட்டேறீங்க, உழைச்ச காசையும் கேள்வி கொண்டு தர மாட்டேறீங்க. உங்கள் சம்பளத்தை வாங்கிறதுக்கு நான் போராடி வாங்க வேண்டியிருக்கு. ஏன் இந்த ரூமில் இருக்கும்போதே எனக்கு சம்பளம் வந்துருச்சு ஏது வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அதை சொல்ல மாட்டேங்க? ஏன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வாழ வரல, நான் வந்து சும்மா வேலைக்கு தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். என்ன மயில் இப்படிலாம் பேசுகிறேன்? கரெக்டாக தாங்க பேசுகிறேன். நான் சும்மியாங்க வந்தேன், 80 பவுன் நகை போட்டு வந்திருக்கேன், சீராட்டிலேருந்து பாராட்டிலேருந்து எல்லாம் பண்ணி தாங்க வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் என்ன பண்ணாலும் தயாராக தானே இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி வச்சு தர தெரியாதா? அது நம்மளுக்கு கௌரவம் கிடையாதுங்க. வச்சு கொடுத்தா உங்கள் வீட்டில் வச்சு கொடுத்தா அது கௌரவமாக இருக்கும். இல்லைனா தான் நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி எங்கள் அப்பா பண்ணுற பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா இந்த அளவுக்கு பேசுறது இப்போ என்ன வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாமே உங்களால் தான் சார். என்னாலையா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, மீனாவுக்கு ராஜி கொடுக்குற முக்கியத்துவம் எனக்கு கொடுக்கல, அதுபோக என் புருஷன் உழைக்கிற உழைப்பையும் வந்து பொதுவிலே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்போ நான் அந்த பணத்தை வாங்கலைன்னா இந்த வார்த்தையே வராது. இப்படி தான் இருக்குது. நீங்களாக செஞ்சுருக்கணும் பெரியவங்க. இதே இது ராஜி வந்து டியூஷன் எடுத்தான்னா அவமானம் அப்படி இப்படிங்கிறீங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி பணத்துக்கு அவனுக்கும் போது நாங்கள் மட்டும் அவமானப்பட மாட்டோம் பார்த்த. நினச்சி பாருங்கள், எங்களுக்குன்னு ஒன்று வருது அவமானம்னு ஒன்று, உங்களுக்குன்னு ஒன்று, ரெண்டு ஒன்று தானே. மாமாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு என் கையில் 5 காசு கிடையாது. மாமா என்னன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பார்க்குறது 200 காசு தராரு. 200 காசை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. மயில் அது காணலன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியணும் 100 பருப்பு எவ்வளவு, 100 சீனி எவ்வளோன்னு தெரிஞ்ச மனுஷன் உங்களுக்கு அந்த ஆப்பிள் பழம் எவ்வளவு, ஆரஞ்சு பழம் எவ்வளோன்னு தெரியாதா? அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு தானே இருக்கீங்க, 200 வச்சு என்ன இது வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், நீ வந்து கோமதிட்ட பைசா வாங்கியிருப்ப, கையில் இருக்கும். நானும் எதுக்கும் பஸ் பேருக்காக கொடுத்த மாதிரி கொடுக்கணும்லான்னு தான் 200 கொடுத்தேன், இல்லைன்னா நிறைய தான் கொடுத்துட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா பேசி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்லு அப்படிங்கிறாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் சினிமா போகும்போது வெறும் 60 ரூபா டிக்கெட்டில் தாங்க போனோம், ஆனால் நீங்கள் 1200 டிக்கெட்டில் போனீங்க. நானும் என் வீட்டுக்காரரும் சென்னைக்கு போகும்போது மாமா வந்து எங்களை சும்மா விடலை, எல்லா வேலையும் செய்யறதுக்கு என் வீட்டுக்காரன் வடக்கையும் தெற்கையும் அனுப்பி எங்களால் ஒரு இடம் போக முடியல. எப்படி ஒரு இடம் போக முடியல? தங்குறதுக்கு உங்களை மாதிரி 26,000 ரூபாய்க்கு பெரிய லாட்ஜ் எடுக்கலை. அதுபோக கூட பிறந்த தம்பிக்கு ஃபோன் அடித்து பணம் பரட்டி போட்டுவிடுன்னு சொல்லலை. எங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே ஒரு சாதாரண ஒரு லாட்ஜ் எடுத்து வச்சுருந்தாங்க, அதில் தான் தங்கியிருந்தோம். 2 பேரும் சந்தோஷமாகவே இல்லை. அங்கே போனது பீச்சுக்கு மட்டும்தான், அதுவும் அன்டயத்தில் தான். போலீஸ் 1 ஹவரில் கிளம்பி போங்கன்ட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, சென்னை பூரா சுற்றினீங்க வச்சிங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து குறையாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. அக்கா ராஜி எடுத்துக்கோங்க, ராஜிலாம் ஒரு பக்கம் போகலக்கா, கல்யாணம் முடிச்சிலேருந்து வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதானே மீனா, நீங்கள் சப்போர்ட் ராஜிக்கு தானே பண்ணுவீங்க, ஏன்னா அவளும் பணக்காரி நீங்களும் பணக்காரன்னா பணத்துக்கு பணத்தை வச்சு பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா நீங்களும் பணக்காரன்னு பேசுகிறீங்க, நாங்கள் என்ன இப்போ வேற்றுமையாக்கா பார்க்குறோம்? அதெல்லாம் கிடையாதுக்கா, நீங்கள் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மயில் நீ நல்லா இருந்தியம்மா, ஏம்மா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க கோமதி. உன்னை பாண்டின்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு கோமதி, இந்த மயில் பிள்ளை வித்தியாசமாக பேசுது. முன்னாடி வீட்டுக்கு எல்லாருக்கும் ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னென்னா நம்ம அந்த பிள்ளைய வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த மாதிரி பேசுது. இது சரியாக வருமானு தெரியல. பேசாமல் அவங்களுக்கு சாப்பாட்டை தனியாக சமைச்சு அவங்க கதையை அவங்க பார்க்கணுன்னு பார்க்க சொல்லு. நம்ம மாதம்
மளிகை பொருளை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் கேட்குறாங்க, சூப்பர் மாமா சூப்பரு, நாங்கள் எந்த தப்புமே செய்யலை, என் வீட்டுக்கார சம்பளத்தை நான் கேட்குறதுக்கு இது ஒரு பெரிய தப்பாக தெரியுது, தனியாக பொங்கி சாப்பிடுங்க வைங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த ராஜி மீனாவை உங்களை எதிர்த்த வீட்டுக்காரங்க முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்க உங்களை பிச்சை எடுத்து தான் சாப்பிடுன்னு சொன்னாங்களே, அவங்கள தனி கொடுத்துன்னு வைக்கணும்னு சொல்லலை, தனியாக பொங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லலை, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் உழைக்கிற சம்பளத்தை கேட்டதுக்கு தனியாக சமைக்கணும் சமைங்க, தனியாக இருக்கட்டும் இருங்கன்னு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எப்போ அங்கே பாரு, இந்த வீட்டில் வந்து எனக்கு 2 பெண் பிள்ளைகள், அது கூட சேர்த்து 3 பெண் பிள்ளைன்னு நினச்சி 5 பெண் பிள்ளை தான் நினைக்கிறேன். மருமக்களாக நினச்சதில்லை. ஏதோ கோவத்தில் மாமா பேசுவான் தான், கோபம் சரியாயிட்டுனா என்னப்பாங்கிறவன் தான். ஆனால் வந்து அதுவே என்னோடய நிலைப்பாடு கிடையாது, நிலைப்பாடு மாறும். ஆனால் நீ வந்து அதில் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறியா, என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரிலப்பா. ராஜிக்கிட்ட கோவப்பட்டம் தான், மீனாக்கிட்ட கோவப்பட்டம் தான். எத்தனை நாளைக்கு நான் கோவப்பட்டு இருக்க முடியும் என் மருமக்க மாட்டேன் சொல்லு? அது என் பையனை கட்டின பிள்ளைகள். இப்போ நீ என்ன பேசுகிற இந்த நிமிஷத்தில் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இதே இதுனா மாமன் இதை ஒரு கருத்தாக வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருப்போனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன கேட்டால் என் பையன் சரவணனை கட்டணும் நீ பொண்ணு, என்ன நீ சரி எதுவும் பேசினா கூட, சின்ன பிள்ளை பேசினா கூட நான் வந்து பொறுத்து போகக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். அதனால் வந்துமா மனசுக்குள்ளே பட்டதை வந்து பேசாதம்மா. நீ பேசணுன்னா யார் மனசு நோகும்னு ஆகாதுன்னு பார்த்து பேசு. என்னையை பொறுத்த மட்டும் எல்லாம் ஒன்று தான். என்ன மாதம் மாதம் சம்பளத்தை வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த கூட்டு குடும்பத்தில் எனக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும் உழைச்சி கொண்டு போகிறதும் சாப்பிடுங்க. ஆனால் நான் வந்து எல்லோரும் ஒன்றா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு சுதந்திரம் இல்லை, எல்லோரும் பிரித்து பார்க்காங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு வேண்டாம். என் பையன்மார் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அளவுக்கு தான் வளர்த்துருக்கேன். என்ன நான் என் பையன்மார்கிட்ட கடுமையாக இருந்தால் கூட அவனும் அண்ணன் தம்பி எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பணம் தேவைன்னு சொன்னோன்னே கதிரோ செந்திலோ அவங்க கையில் காசே இல்லாட்டின்னு ஏதோ ஒரு வகையில் பிரட்டி அனுப்பியிருக்காங்க. ஏன் அண்ணனையும் அண்ணியும் விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே. அதில் கூட்டு குடும்பத்து அன்பு பாசம்னு ஒன்று வருதில்ல. இப்போ என்கிட்ட சொன்னோன்னு அனுப்பிட்டு தான் போகிறேன். ஆனால் உன் புருஷன் என்கிட்ட சொல்லலை, நீனும் சொல்லலை. போ யாராவது ஒரு சின்னவர் போய் சொன்னால் அது தப்பு, எப்படி மாமாட்ட சொல்லாமல் இருக்கலாம்னு பேசின நீ இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கீங்க. ஒரு ரூமில் தங்குறதுக்கு 26,000 அந்த பணத்தை கிட்டத்துக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை. ஏன் வேறு லாட்ஜில் தங்கியிருக்கலாம், அந்த 5,000 போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பணத்துக்கே தங்கிருக்கீங்க. அப்போ உங்கள் கையில் காசு இல்லைன்னு இப்போ வருத்தப்படுறீங்க. எந்த பணம் இருந்தாலும்ப்பா கையில் சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் காசு நிற்கும். நம்ம 100 ரூபாயை வச்சுக்கிட்டு 150 ரூபாய்க்கு செலவு கொடுத்துட்டோம்னா கடன் தான் ஆகும். இதுதான் வாழ்க்கை. நான் வந்து கஞ்சந்தான் இல்லைங்க, அப்படி கஞ்சத்தனம் இருந்தால் இவ்வளோ பிள்ளைகளும் என்ன செஞ்சு முடிஞ்சிச்சு, வளர்க்க முடிஞ்சிச்சு, படிக்க வைக்க முடிஞ்சிச்சு, சொத்து சேர்க்க முடிஞ்சிச்சு. அப்படி நான் கஞ்சனா இல்லை, சுயநலமாக ஏதாவது கெட்ட பழக்கத்துலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நான் வந்து பணத்தை வந்து ஒரு பொருட்டாக இல்லைன்னா அது போயிருக்கும். அதனால தான் இப்போ நீ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவையும் பார்க்க போகும்போது என்னால் முடிஞ்ச காசை நான் தந்தேன். அது என்னுடைய வரவு செலவு, நான் அவ்வளோ சிக்கனமாக தான் இருக்கேன். நீ உனக்கு வேணும் அப்பா மாமா வேணும்னு கேட்டால் நான் தந்துருக்க தான் போகிறேன். இப்போ நீ சம்பளம் வேணும், என் வீட்டுக்கார சம்பளம் வேணுங்கிற வச்சுக்கப்பான்னு தான் சொல்கிறேன். மற்றபடி தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் நல்லது கெட்டது இருக்கும். உங்கள் கல்யாணத்துக்கு யாரும் வந்திருப்பாங்க, அவங்க கல்யாணத்துக்கு கார்டு கொடுப்பாங்க, நீங்கள் மொய் செய்ய வேண்டியிருக்கும், ஏது செய்ய வேண்டியிருக்கும், எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன எதிர்பார்த்தோ யாரையும் எதிர்பார்த்தோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். அது எனக்கு புரியுது. ஆனால் வந்து இந்த அளவுக்கு நீ கடுமையாக பேசணும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்குறது தயாராகவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் கேட்குறாங்க, அண்ணி ஏன் நீ இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் எதுவுமே இப்படி பேச மாட்டீங்களே, இப்போ புதுசாக பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை செந்தில் தம்பி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு அப்புறாணி மனுஷன். ஆனால் மீனாவும் ராஜும் அப்படி கிடையாது, பார்க்க தான் அமைதியாக இருப்பாங்க, கீழே கூடி வள வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அக்கா இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறாங்க மீனா. உடனே செந்தில் சும்மா இரு மீனா அப்படிங்க. இல்லைங்க நான் அப்படிங்க என்னங்க கீழே கூடி வேலை பார்த்துட்டோம், அவங்க வரும்போது ஓட்ட வாயின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த சொன்னால் வந்து எங்கேயாவது பெரிய பிரச்சனையை கிளப்பிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறது, அவ்வளோதான். இது அவங்க வந்தோடனே நாங்கள் ரகசியத்தை மறைக்கிறோம், ரகசியத்தை மறைக்கிறது அளவுக்கு இந்த வீட்டில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே. ராஜி வந்து அவன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் டியூஷன் எடுத்தா, அது அவளை சார்ந்தது. சரி அவள் கூட போகிற தங்கச்சி மாதிரி ஏதோ செய்கிறா, அவன் புருஷன் நலனுக்காக செய்கிறான்ட்டு நான் அதை சொல்லாமல் இருந்தேன், இவ்வளோதான். இது பெரிய துரோகமோ இல்லை ஏதோ ஒரு இதோ அப்படிலாம் இல்லை. இந்த மீனா செஞ்சிட்டா, ராஜி செஞ்சிட்டா, ஏன் நம்ம வீட்டு பிள்ளை பிரச்சனையை எது வீட்டுக்காரங்க பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? இதை மாமாவும் அத்தையும் சொல்லி தான் முடிஞ்சே போச்சு. என் வீட்டு பிள்ளை டியூஷன் எடுக்காமல் போகுது, அது உங்களுக்கு என்ன, உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள், அந்த மகனோட பொண்டாட்டி அப்படின்னு சொன்னால் முடிஞ்சே போச்சு. இதை சொல்லாதனால தான் அவங்க பேசுகிறாங்க பதிலுக்கு பதில் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரிதான்ப்பா, நம்ம வீட்டு பிள்ளை டியூஷன் எடுத்தானே, டியூஷன் எடுக்காட்டா அவனுக்கு என்ன, இதுக்கெல்லாம் ஆனால் அவனுக்கு என் பரிசுக்கிட்டு இருக்கணும். அவன் பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் ரைட்டு, என் மருமகளாகிட்டேன், என் மருமக விருப்பம், என் பையன் விருப்பம் வந்துட்டு போகிறாங்க, இதை கேட்குறது அவங்க யார் அப்படிங்கிறாங்க.
பரவாயில்ல மாமா வந்து நம்மளுக்கு ஓகே பண்ண மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சிரிக்கிறாங்க. ராஜி காலை லைட்டாக மீனை மிதிக்கிறாங்க. இப்போ எதுவும் நீ அவுத்துறாத, மயில் ஏதாவது சொதப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாமா நானும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அத்தைட்ட சொன்னேன், அத்தை சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அத்தை உண்மையிலே உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்களா சொல்ல முடியல எனக்கு தெரியல. நான் டியூஷன் எடுக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை மாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்பா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் டியூஷன் எடுக்க போகிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லாமல் எடுத்தது மிகப்பெரிய தவறு தான். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன். என் புருஷன் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு, இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. அத்தையே சொன்னாங்க, என் புருஷன் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படும்போது நானாக வீட்டிலேருந்து ஏதாவது செஞ்சு உழைச்சி புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட முடியாதா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் மாமா நானும். என் புருஷன் நான் கொஞ்சம் வேலை பார்த்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பார், ஒரு வேலையாவது குறைச்சிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாமா. அதனால் நான் ஹோம் டியூஷன் எடுக்க போகிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஏய் ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அவள் தெரியாமல் சொல்லிட்டா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, எனக்கு தலையே சுற்றுது, எல்லோரும் ஒவ்வொன்றா ஒரு குற்றச்சாட்டியாக நீ என்ன நான் தப்பாக பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. இங்கே அதை சொல்லலை, மாமாட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு அது கேட்காங்க, வேறு எதுவும் நினைக்காதங்க, சின்ன பிள்ளை தன்மையாக பேசிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப யோசிக்காங்க. ஏங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா அவளை எடுக்க வேணான்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிற. அத்தை அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்லுதேன்டி, இருடி ஏங்க அப்படிங்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு சொல்கிறாரு. ராஜி சொல்லுது என்ன தப்பு இல்லாத மாதிரி தெரியுது கோமதி, நம்ம வீட்டு பிள்ளை டியூஷன் எடுத்தால் அவங்களுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளை டியூஷனில் தான் அந்த பாண்டியன் சாப்பிடுதான் வைப்பான்னு சொல்லுவாங்க. என் மருமகளைக்கே நான் சாப்பிடுதேன் சொல்லிட்டு போகிறானுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா ஹோம் டியூஷனுங்க அங்கங்கே போய் நேரமாகும், அது போக அங்கே என்ன மேடு போகலாம்னு அதையும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் நம்ம வீட்டில் வச்சு எடுக்கணும் எடுப்பா, ஹோம் டியூஷன் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிமாம்மா, வீட்டில் வச்சு எடுத்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஹோம் டியூஷனுக்கு போனேன். எனக்கும் ஹோம் டியூஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான்மா இருக்குது. அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு டியூஷன் எடுக்க வைக்க கஷ்டமாக தான் இருக்குது. இதே இது வந்து நம்ம வீட்டுக்கு வர சொன்னோம்னா நம்மளுக்கு ஏற்றாப்புல அமைப்பாக இருந்துக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி சரி எடுப்பா பார்த்துக்கலாம், நான் கடைக்கு கிளம்புறேன், வேறு யாருக்கு ஏதாவது மனக்குறை இருந்தால் சொல்லிடுங்க, முன்னாடி தங்கமயில் மாதிரி பொங்கிடாதங்க அப்படிங்கிறாங்க. மாமா ராஜி கேட்டோன்னே உடனே ஓகே சொல்லிட்டேங்க, நான் சம்பள பணத்தை கேட்கும்போது ரொம்ப சங்கடப்படுத்தின மாமா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செய்து வந்து இனிமேல் எதுவும் பேசாதம்மா, மாதம் சம்பளத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க, நல்ல மாதிரி இருங்க சரிதானா. மாமா கடைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் மாமா ஏதாவது உன்கிட்ட பேச போக அது ரொம்ப வேறு மாதிரி போயிடும். டீச்சரோண்ணா உன் பொண்டாட்டி கூட்டி போய் புத்தி மிந்தி சொல்லு, கோமதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பாண்டியன். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.